ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சுருளை கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். அதே பகுதியைச் சேர்ந்த சமையல் தொழிலாளியான முருகன் என்பவருடைய மகள் வித்யா கல்லூரியில் படித்து வரும் நிலையில் வித்யாவும் முத்துக்குமாரும் கடந்த சில காலமாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு வித்யாவின் தந்தை முருகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். எனினும் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த மாதம் 20ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் சுருளை கிராமத்தில் உள்ள முத்துக்குமாரின் வீட்டில் வசித்து வந்தனர். முத்துக்குமார் தனது கிராமத்தில் மற்றொரு இடத்தில் புதிய வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த நிலையில் 3ஆம் தேதி இரவு முத்துக்குமாரும் அவரது மனைவி வித்யாவும் தங்களது புதிய கட்டுமான பணிகளை பார்ப்பதற்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த வித்யாவின் தந்தை முருகன் ஆத்திரத்துடன் முத்துக்குமாரின் வீட்டிற்கு வந்து தான் கொண்டு வந்திருந்த அரிவாளால் வீட்டின் கதவை சரமாரியாக வெட்டியுள்ளார். பின்னர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அதற்குள்ளாக பெட்ரோலை ஊற்றி தீயை பற்ற வைத்துள்ளார். இதில் வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி வீட்டின் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதற்கிடையே அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற முருகனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். என் பேர் முத்துக்குமார். மூலட்டியூர் சார்ந்த பொருளை என்ற கிராமத்தில் வாழ்ந்தேன். மூலட்டியில் உள்ள வித்யா என்ற பொண்ணை திருமணம் செய்து கொண்டேன். காதல் திருமணம் செய்திருந்தேன். அப்பா மாமனார் வந்து எங்கள் வீட்டில் பெட்ரோல் பம்ப் இருந்து வீடு எரிஞ்சு விட்டது. வீடு எரிந்ததால் நாங்கள் வீடு இல்லாமல் வெளியே இருக்கிறோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுக்குமோ நடவடிக்கை எடுப்பாங்க. இச்சம்பவம் குறித்து மூளைக்கரைப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து முருகனை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. என் மகனாகிய முத்துக்குமார் பக்கத்தில் அருகிலுள்ள மூலக்கரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் சேஷன் மூலமாக முடித்து கொண்டார். அவங்க எல்லாம் பேசி முடித்து எழுதி வாங்கி அனுப்பி வைத்தார்கள். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் கடந்த நேற்று இரவு 6 மணி பொழுதில் அவர் மற்றும் வந்து பைக்கில் அருவாளோடு வந்து பெட்ரோலையும் கொண்டு வந்து வீட்டில் உள்ள ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டிற்குள்ளே எரிந்து தீயை வைத்து விட்டுவிட்டார். இப்போ இருப்பதற்கு ஒரு வீடே இருந்தது. நாங்கள் சுமார் 7-8 நபர் உள்ளோம். இப்போ இருப்பதற்கு வீடு இல்லாமல் நாங்கள் தெருவில் உள்ளோம். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தரும்படி காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.